இந்த தங்கமயில் எப்போ சிக்குவாங்க நம்மளும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தா தங்கமயில் சிக்கிறத தவிர எல்லா வேலையும் நடக்குது. திடீர்னு கதிரும் ராஜியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செந்திலுக்கும் மீனாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தனி கொடுத்தன பிரச்சனை எத்தனை நாள் இழுத்து போறாங்கிறது தெரியல. அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை அப்படிங்கிறதும் உண்மையும் கூட. ஏன்னா தங்கமயில் விவகாரம் ஒன்று அப்பப்போ ஆரம்பிச்சு அப்படியே தொங்கி விட்டுறாங்களா. அதுவும் சரவணன் ஏன் வாயை மூடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான பதிலே கிடையாது. சரவணன் எப்போ நினைச்சிருந்தாலும் தன்னுடைய மாமா அவமானப்படும் பொழுது தான் வீட்டில் எவ்வளோ விஷயம் நடக்கும் போது இந்த பொண்ணு ஃப்ராடு அப்படிங்கிறது எல்லாரும் முன்னாடி சொல்லிடலாம். ஈஸி, ஒரு வார்த்தை வாயில வந்துட போகுது. ஆனால் அதை சொல்றதே இல்லை. அப்படியே இழுத்துக்கிட்டே போய் பெருசாக பழனிவேலுக்கு ஒரு ஆப்பு வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல போறாருங்கிறதுலாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குங்கிறதுனா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரோமோல இப்போ என்ன காமிக்கிறாங்க, மீனா இங்கேயே தங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவர் கால் பண்ணி காய்கறி வாங்கிட்டு போ, சிக்கன் வாங்கிட்டு போ, எனக்கு செஞ்சு வச்சிரு, தோசை மாவு வாங்கிட்டு வா, எனக்கு தோசை ஊற்றி வச்சிருன்னு இது வரைக்கும் அவங்க கிச்சனை ஓப்பனே பண்ணல. அவங்க கிட்ட இவ்வளோ வசனம் அது எல்லாமே எதில் செய்யணுமா, ஒரே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்யணுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அவரே இங்கே தங்க சொல்லிட்டாருன்னு தங்கிடுறாங்க. மீனா இங்கே தங்கினதுக்கு அப்புறம் இவர் நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வேற வருவேனார். ஒரு போதையை போட்டு தான் வரலான்னு இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஏதோ போதையெல்லாம் போடல லேட்டாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஸோ கிளம்பி அங்கே போயிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி பார்த்தா அங்கே வீட்டில் மீனா இல்லைங்கிறது கடுப்பாயி உடனே இங்கே வந்தால் மீனா இங்கேயே தங்கலான் இருக்க. இல்லை அவங்க அம்மாவுக்கு வேறு கால் பண்ணி என்ன மீனா ஃபோனே எடுக்கல, அவங்க வரான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆட்டோவை பிடிச்சிட்டு வர்றாரு. நீ எதுக்கு மீனா இங்கே தாங்கன்னா உனக்கு என்னடா அப்படின்னு கேட்க அப்படியே கடுப்பாவது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த 2 குடும்பத்துக்கு இடையில ஒரு பெரிய விரிசலை உண்டு பண்ணுறதுக்கு இவர் பார்க்குறது ஒரு பக்கம்னா, வேலை பார்க்குறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பழனி வேலை மொத்தமாக அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போக வச்சுட்டு தான் உண்மைகள் வெளில வருமா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் கதை அதை நோக்கி தான் பயணிச்சு போயிட்டு இருக்கு. அதை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் ஷோ சீரியல் நீங்கள் இப்போ பார்க்குற சீரியலில் எத்தனாவது ரேங்க் வைப்பீங்க நீங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனல், இடம்பொருள் நோ நம்மளுடைய இன்னொரு சேனல் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரியல் பாண்டியன் ஷோஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம், பிடிச்ச ஜோடி யார் அப்படிங்கிறதையும் ஏன் அப்படின்னு அதையும் முடிஞ்சா ரேங்க் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ.